இப்ப சொல்லுங்க, எதுவுமே இல்லாம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு நீ சுத்தி திரியல, அவன் கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் உடனே போயாச்சு. எங்க மச்சான் இருக்கிறா, எங்க மாமா இருக்கிற, வரேன்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்ப சொல்லு, இந்த 22 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல 24 இயர்ஸ்ல இத்தனை நேரத்தையும் உன்னுடைய நண்பனுக்காக நீ செலவு பண்ணிட்டு நீ அடுத்து என்ன பண்ண போற? என்ன, அவங்க அப்பாவுக்கு சொத்து இருக்குப்பா, அவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குப்பா, அவங்க அப்பா அவனுக்கு கடை வாங்கி கொடுப்பாரு, அவங்க அப்பா அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சு கொடுப்பாரு, அவனுக்கு என்னமோ இருக்குது, அவன் பொய் சொல்லியாவது பிழைப்பான். விட்டுரு, அவன் திருடியாவது பிழைச்சிருவான்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, நீங்க செலவு பண்ணுகிற நேரத்தை குறித்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு உண்மையான ஒரு வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ஒரு இடத்துல நீ உட்கார்ந்துட்டேன்னா அந்த இடத்துல நீ முகாந்திரம் இல்லாம நீ இருக்கக்கூடாது. காரணம் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. காரணம் இல்லாம நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா, எதிர்காலமே இல்லாம ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கலன்னா, பயனே இல்லாம ஒரு இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சொல்றேன், உன்னை எத்தனை பேர் புஷ் பண்ணி உன்னை நல்லா வரணும்னு நினைச்சாலும் நல்லா இருக்க முடியாது. அதே நேரத்தில் உனக்கு ஒரு எச்சரிப்பை தருவேன், கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு பிற்பாடு நீ எதுக்கு ரொம்ப கஷ்டப்படு அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேனேன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வேண்டாம், நீ செலவு பண்ணுகிற நேரத்தை குறித்து ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சும்மா வந்து சேட்டிங் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்தா கூட வந்து நிற்கும் தெரியுமா? நாளைக்கு வந்து நிற்கும். நாளைக்கு இன்னொரு மனுஷனை கல்யாணம் பண்ணும்போது உன் மனசு வந்து உறுத்தும், உனக்கு வருத்தமா இருக்கும். யாருக்கு முன்னாடியாவது நான் இப்படி பண்ணல அப்படின்ற சாட்சியா போய் நிற்க முடியாது. அதனால இன்றைக்கு இந்த அம்னோன் எத்தனையோ சொல்லி கூட காலத்துக்கு நான் செய்வேன், எனக்கு வேணும், நான் பண்ணுவேன், நான் செய்வேன், அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கன் சாகிறது போல அந்த மனுஷன் செத்துட்டான்ல.